புலம்பிக்கிட்டே. மார்த்தாள் புலம்புறது நியாயம். ஏன் அப்படின்னா, உலகத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற, தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று உலகத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற, என் பிரச்சனையை தீர்த்து வைங்க. அவள் புலம்பிக் கொண்டே இருக்கிற, எல்லாம் அவளுக்கு விரோதமாக இருக்கு, பாதகமாக இருக்கு. ஆனால் நம்ப வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று. தேவையானது என்ன என்றால், நான் எந்த ஒரு பாதகமான ஒரு வாழ்க்கையில் இருளில் நடந்து கொண்டு போகும்போதும் இயேசு கிறிஸ்து எனக்குள் வாசமாக இருக்கிறது எனக்கு சாதகமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். இப்படி நமக்குள் வாசமாக இருக்கிற கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவர் எனக்குள்ளே ஜீவிக்கிறார், நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் என்று அவர் சொன்னதுக்கு அப்புறம் என் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை, வியாதியை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிற சரீரம், நீ தான் சிலுவையில் அறையப்பட்டது என்று நம்பினாயே, அதற்கு பரிசாக நான் ஆவிக்குரிய சரீரம், கிறிஸ்துவின் சரீரத்தை உனக்கு கொடுத்து விட்டேன். நீ வாழ்கின்ற சரீரம் கிறிஸ்துவினுடைய ஆவியின் சரீரம். இந்த சரீரத்தை நீ பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இந்த பௌதிக உடல்ல உள்ள உயிருக்கு பதிலாக என்னுடைய ஜீவனை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனிடத்தில் இருந்து பெற்றதும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் என் சரீரத்தில் உள்ள வியாதியை குறித்து நான் ஏன் கவலைப்படணும்? அந்த வியாதி எதுவும் என்னை மேற்கொள்ளுகிறதற்காக அவர் கொடுக்கவில்லை. அவர் இருள நடத்துறாரு. எதுக்கு? இவைகளின் மேலே நீ நம்பிக்கை வைக்காது. எவ்வளவு கொடிய சூழ்நிலைகள் ஆனாலும் உனக்குள்ளே நான் இருந்து உன்னை கூட்டி கொண்டு போகிறேன், அதை மட்டும் நம்பு. நீ எவைகளை எல்லாம் நம்பக்கூடாதோ, எவைகளை எல்லாம் நீ அருவருக்கணுமோ, எவைகளை எல்லாம் நீ வெறுக்கணுமோ, எவைகளை எல்லாம் நீ குப்பையாக பார்க்கணுமோ, அத்தனைகளையும் நீ பார்க்கும்படிக்கு அவைகள் எல்லாம் உனக்கு விரோதமாக இருக்கும், செயல்படும். வெறுத்துரு, தூக்கி தூரப்போடு. ஏன் அப்படின்னா, இந்த இருளின் மார்க்கத்தில் நான் உன்னை நடத்தும் பொழுது உலகத்தை நீ நம்ப முடியாது, உலகத்தில் உள்ளவைகளை நம்ப முடியாது. என்னென்ன யார் மேலே எந்தெந்த நம்பிக்கை நாம் வச்சிருந்தோமோ அத்தனையும் விலகி ஓடும், அத்தனையும் நமக்கு பாதகமாக இருக்கும். மனுஷன் உதவி செய்வான்னு நினைப்போம், மனுஷன் கேடு செய்வான். பணம் எனக்கு உதவி செய்யும் நினைக்கும், பணம் இருக்கும், அந்த பணத்தால் உதவி செய்ய முடியாது. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும்னு நினைச்சோம், சூழ்நிலை எல்லாம் இருளாக மாறிட்டுது. நீ எங்க கவலைப்படுற? என் மரணத்தோட இணைந்து இருக்கிறன்னா உன்னை மோசம் போக்குகிற பழைய மனுஷன் செத்து போனான். செத்தவனை அடக்கம் பண்ணியாச்சு. அவனுக்கு நீ உயிர் கொடுக்காத. இப்போ உனக்கு அதற்கு பரிசாக நீ உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறார், உயிரோடு எழுந்து இருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட எழுந்து உன்னதத்தில் அவரோடு கூட அவர் நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார் என்று நம்பு. அதுதான் நாம் எந்தெந்த காரியத்தில் நமக்கு தெரியாது. உலகத்தில் எவ்வளோ நாம் இச்சிக்கிறோம், எதன் மேலே நம்பிக்கை வச்சுக்கிறோம், இச்சை கூட தெரியாது. எவைகள் மேலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், இது இருந்தால் தான் என் காரியம் ஓடும் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, அவைகள் எல்லாம் வெறுக்கும்படிக்கு அவைகள் நம்மை கைவிடும். அதனால் நமக்கு ஏதாவது நஷ்டமா அப்படின்னா நஷ்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருளில் அவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறதன் ரகசியம் என்ன என்றால், நம்பாதப்பா. உன்னை மோசம் போக்குறவைகளை நீ நம்பாதே. அது உனக்கு நண்பனா? இந்த உலகம் உனக்கு நண்பனா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. தெரியவே தெரியாது. இவ்வளவு தேவனுக்கு விரோதமான பகை வச்சுக்கிட்டு கர்த்தரே ஆண்டவரே நம்ம சொல்லிட்டு இருப்போம். இருளில் நடக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். உன்னை சிறுமைப்படுத்தி அவர் வருத்தத்தை நமக்கு கொடுக்கும் பொழுது தான் இந்த உலகத்தின் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு. நமக்கு சாப்பாடு வேண்டாமா, அது அவருக்கு தெரியாதா? தண்ணி வேண்டாமா, அது அவருக்கு தெரியாதா? ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் எல்லாவற்றை இதை நடப்பித்து இருளிலே அவர் நமக்கு நடத்தி கொண்டு வருது. ஒரு வேதாகம கல்லூரியில் கிடைக்காத ஒரு படிப்பு. வேதாகம கல்லூரி படிப்பு நமக்கு எந்த விதத்திலும் அது பிரயோஜனமே கிடையாது. ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற கல்வி இருளில் நடத்தி கொண்டு வந்து, இந்த கல்வி நம்மை மறுரூபப்படுத்தக்கூடிய கல்வி. ஒரு பைபிள் ஸ்டடி நம்மை மறுரூபப்படுத்தாது.
ஒரு வேத பாட ஞானம், அறிவு, அது நம்மை மறுரூபப்படுத்தாது. நாம் எந்த செத்த நிலையில் இருந்தோமோ, நம்மை மோசம் போக்குகிற பழைய மனுஷனில் இருந்தோமோ, அந்த நிலையிலே நம்மை வைத்து நமக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். அது குப்பை. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற கல்வி எப்படிப்பட்ட கல்வி என்றால், உலகம் உன்னை கைவிடும். நீ விரும்புகிற உலகம், நீ நம்பி இருக்கிற உலகம் உன்னை துக்கத்துக்குள்ளே கொண்டு போய் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோமே, எவ்வளவு துக்கம் வருது. இது எங்கேருந்து வருது? உலகத்தை நம்பி இருந்தோம், மனுஷரை நம்பி இருந்தோம், அந்த உடலை நம்பி இருந்தோம். இது ஏதாவது நமக்கு உதவி செய்யாது, செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மை சிறுமையின் மார்க்கம், வருத்தத்தின் மார்க்கம், இருளின் மார்க்கத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர் கேரண்டி கொடுக்கிறார். நம்புகிறதற்கு ஒரே ஒரு தாளந்து உண்டு என்றால், உன்னை விட்டு என்றும் எப்பொழுதும் விலகாத இயேசு கிறிஸ்து நான் உனக்குள்ளே இருக்கிறேன். அந்த ஒன்று தான். இதுதான் ஆண்டவர் நமக்கு கிறிஸ்துவுக்குள் நம்ம பெற்று கொண்டிருக்கிற பாக்கியம். உங்கள் கண்கள் காண்கிறதினால் நீங்கள் பாக்கியவான்கள். அநேகருக்கு கண்கள் இருக்கு ஆனால் காணாது, காதுகள் இருக்கு ஆனால் கேட்காது, இருதயம் இருக்கு ஆனால் உணராது. இந்த உலகத்தை நம்பி இருப்பாங்க. உலகத்தை நம்பாத. உலகத்தில் ஒன்று எல்லாம் கொடுப்பார் ஆண்டவர். ஏன் கொடுக்க மாட்டார்? அதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. உன்னை சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி மனுஷன் இந்த உலக தாளந்துகள் மேலே நம்பிக்கை வைக்காம அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சு இந்த இருளை கடந்து போக பண்ணும் பொழுது நாம் ஒரு சராசரி அழிந்து போகிற ஒரு மனுஷனாக இருந்த நாம் ஒவ்வொரு உபத்திரவத்திலும், ஒவ்வொரு பாடுகளிலும், போராட்டத்திலும் அவருடைய வார்த்தையை நம்பி நாம் கடந்து போகும்போது, உலகமே நமக்கு பாதகமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சாதகமாக இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற விசுவாசத்தில் நாம் கடந்து போகும்போது நாம் பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். இதுதான் மகிமையின் மேல் மகிமை. மகிமையின் மேல் மகிமைங்கிறது உலகத்தில் பணத்தை சேர்க்கிற மாதிரி உள்ள காரியங்கள் அல்ல. இது சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பாதகமாக இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் நமக்குள்ளே சாதகமாக இருக்கிறார். அதனால தான் உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உலகத்தை நம்பிக்கிட்டு இருப்பாங்க, மதத்தை நம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டத்தை நம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பிரசங்கியாரை நம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு போதனையை நம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பாரம்பரியம், பண்டிகைகளை நம்பிக்கொண்டிருப்பாங்க. அத்தனை பேரையும் இவைகள் எல்லாம் கைவிடும், கடந்து போகும், எல்லாம் கைவிடும். அதுவரை இருந்த கொண்டாட்டம், சந்தோஷம் எல்லாம் கைவிட்டு ஓடும். ஆனால் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இந்த இருளின் மார்க்கத்தில் கடந்து போகிறவன் எப்படி இருப்பான்னா, உலகத்தில் உள்ள பெரும்பாலும் உலகத்தை நம்பி இருக்கிற ஜனங்கள் கண்ணீரும் கவலையும் புலம்பலுமாக இருக்கும்போது இவர்கள் ஆரவாரம் பண்ணுவார்கள். ஏனென்றால் இவருக்குள் வாசமாய் இருக்கிற ஒருவர் அவர்களை வழி நடத்தி கற்றுக் கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 46, சங்கீதம் 46 முதல் வசனத்திலிருந்து, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை பொன் இல்லை. இன்னைக்கு பொன்னை தேடி ஓடுவோம், உலகத்தை தேடி ஓடுவோம். ஆபத்து காலம் என்கிற ஒரு காலத்துக்கு உதவி செய்யாத தாளந்துகள் மேல நம்பிக்கை வச்சிருப்போம். இதுதான் பெரும்பாலும் உலகத்தில் மோசம் போக்கப்படுகிற சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் இதுதான். ஏதோ உலகத்தில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் கல்விக்காக ஓடுகிறோம், நல்ல காரியம்தான். ஆனால் கல்வியை நம்பக்கூடாது. உத்தியோகத்தை தேடி ஓடுகிறோம், நல்ல காரியம்தான். உத்தியோகத்தை நம்பக்கூடாது. பொன் வெள்ளியை தேடி ஓடுகிறோம், ஆனால் அதை நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏனென்றால் அவைகள் நமக்கு மேன்மையும் மகிமையுமாக தெரியும். ஆனால் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிற தேவன் கிறிஸ்து நமக்குள் வாசமாய் இருக்கிறது நம்பிக்கைக்கு உரியதாக இருக்காது.
ஏனென்றால் நம் கண் காண்கிற காரியங்கள் நமக்கு நம்பிக்கைக்குரியது, இது மேன்மையானது. உலகத்தை பின்னாடி ஓடுறதுக்கு அதான் ஆண்டவர் சொல்ல, உலகத்தின் பின்னாடி ஓடாதீங்க. உனக்கு என்னென்ன வேணுமோ, உனக்கு தேவைங்கிறது எனக்கு தெரியும். இதுவும் வேணும், அதுவும் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் தேடுறது இது அல்ல, அது. இதை தேடிக்கிட்டு இங்கே சிக்கிட்டு நிற்காதீங்க. மோசம் போக்குகிற பழைய மனுஷன்ல வாழாதீங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிற, நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவோடு கூட எழுந்தவங்க. இதெல்லாம் நம்புறதுக்கு ஏதுவாக இருக்காது. கிறிஸ்துவோடு கூட நான் எழுந்திருச்சிருக்கிறேன், நான் உன்னதத்தில் அவரோடு கூட இருக்கிறேன். இது காண முடியாத சத்தியம். சத்தியங்கிறது காண முடியாது, அனித்தியம், அழிஞ்சு போகிறது. அப்படிங்கிறது காணக்கூடியது. அந்த காணக்கூடியதில் நம்பிக்கை வைப்போம், காண முடியாததில் நம்பிக்கை வைக்க மாட்டோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக ஆபிரகாம் நம் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த இல்லாதவைகள் அது காண முடியாதவைகள். காணுகிறவைகளை நம்புறதுக்கு பேர் விசுவாசமா? இல்லையே. காணாதவைகள் தான் நித்தியமானவைகள், காணக்கூடியவைகள் அனித்தியமானவைகள். எந்த சந்தோஷமானாலும் சரி, அது அனித்தியமானது. அதில் உன் நம்பிக்கையை நீ வைக்காதே. உனக்கு ஆபத்து காலம் என்று ஒரு காலம் வரும் பொழுது, நோவாவின் காலத்தில் ஆபத்து காலம் என்கிற ஒரு காலம் வந்தது. தேவன் ஒரே ஒரு மனுஷனோட மட்டும்தான் பேச முடிஞ்சது. மீது எல்லாரும் ரொம்ப உலகத்தில் அப்படியே மூழ்கி போயிருந்தாங்க. புசிக்கிறதுல, குடிக்கிறதுல, பெண் கொடுக்கறதில்ல, பெண் எடுக்கிறதுல, இப்படிப்பட்ட உலக காரியங்களில் அவங்க மூழ்கி போய் இருந்தாங்க. அவங்களுக்கு தேவ ஞானம், தேவன் அடைக்கலம் என்பது அவங்களுக்கு தெரியாது. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் பெண் கொடுக்கணும், பெண் எடுக்கணும், கல்யாணம் நடக்கணும். அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது தெரியாது. கல்யாணம் நடக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும், அதன் மேலே நம்பிக்கை. ஆண்டவர் அப்படி நம்பிக்கை வைக்க சொல்லவே இல்லை. நோவாவை கூப்பிட்டு தனியாக பேசினார். விஷயம் இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே அவர் காணக்கூடியவைகள் மேலே இருக்கிற நம்பிக்கையை அவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டார். இல்லை இல்லை இல்லை, உலகம் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறது, தேவன் சொல்லிட்டார்ல, வானமும் பூமியும் ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மேலே ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொன்னால், தேவன் ஒன்று சொன்னால் இது அழிஞ்சு போகும், அது மேலே நம்பிக்கை வைக்காதே. அப்போ நமக்கு உறுதுணையாக நமக்குள்ளே இருந்து, நமக்கு ஒரு பாதுகாப்பாக நமக்குள்ளே இருக்கிற வாசம் பண்ணுகிற கர்த்தர் வழி நடத்துகிற காரியம் என்ன என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்காதது. இதெல்லாம் நீ நம்பிக்கைக்கு உரியது அல்ல. உனக்கு நம்பிக்கைக்குரியது ஒன்றே ஒன்று. என்ன என்றால், எந்த பாதகமான சூழ்நிலையிலும் நீ சாதகமாக தப்பித்து போகிறதற்கு உனக்குள்ளே வாசமாக இருக்கிற கிறிஸ்து ஒருவர் தான். அதனால் நீ மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, நீ எவ்வளவு பொல்லாத அக்கினியின் மத்தியில் நீ போனாலும் உன்னை பாதுகாப்போடு உனக்கு சாதகமாக கொண்டு போகிற இயேசு கிறிஸ்து மேலே மட்டும் மேன்மை பாராட்டு. மேன்மை பாராட்டுகிறவன் கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக, கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். யாராவது நம்புவாங்களா? கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் ஞானத்தின் சம்பூரணம் இருக்கு. கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற நீதி எனக்குள்ளே இருக்கு. கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் பரிசுத்தமாக இருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் எந்த பாதகமான சூழ்நிலையிலும் எனக்கு பாதுகாப்பு இருக்கு, மீட்பு இருக்கு என்று யாராவது நம்ப முடியுமா? அது கண் திறக்கப்படணும். கண் திறக்கப்பட்டால் தான் இது எனக்கு கேடு, இது என்னை மோசம் போக்குகிற பழைய மனுஷன் தூக்கி தூர எரி, கிறிஸ்து எனக்கு வேணும், முழு பாதுகாப்பு என்று. அதுதான் ஆண்டவர் சொல்றார். தேவன் நமக்கு அடைக்கலம். அடைக்கலம் வேற எதுவுமே உலகத்தில் அடைக்கலம் கிடையாது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலம் உண்டு,
உனக்கு விரோதமான சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது, நீ நம்பி இருக்கிறவையே உனக்கு விரோதமாக நிற்கும் பொழுது நீ என்ன பண்ணுவ? நீ நிற்கிற அந்த அந்த பூமியே அது அசையுமானால் நீ என்ன பண்ணுவ? நீ அஸ்திபாரமாக வச்சிருக்கிற, நீ நம்பிக்கை வைத்திருக்கிற உலக காரியங்களே உன் காலை வாரும் பொழுது நீ என்ன செய்வாய்? ஆனால் இவைகள் எல்லாம் எனக்கு தேவையான, நம்பிக்கைக்குரிய, மகிமைக்குரிய, மேன்மைக்குரியவைகளாக தெரியும். ஆனால் அத்தனையும் நம்மை வஞ்சிக்கின்றது, மோசம் போக்குகின்றது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தப்பித்துக்கொள். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் நாம் விசுவாசத்தின் காலம். எப்படி விசுவாசிக்கிறோம்? கர்த்தர் எனக்குள்ளே இருந்து என்னுடைய அழிவு என்ன என்பதை அவர் வழி நடத்தி கொண்டு போகிற அந்த மார்க்கத்தில், அந்த இருளின் மார்க்கத்தில் நான் கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் இருந்து நான் தப்பித்து நான் வெளியே நான் ஒரு அடைக்கலமான இடத்திற்கு போகிறதற்காக தான் ஆண்டவர் இதை செய்கிறார். உள்ள சாக்கடை உழையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன் என்பது நமக்கு தெரியாது. எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறோம் நமக்கு தெரியாது. மார்த்தாள் புலம்புறல்ல, நல்லவ தானே, பரிசுத்தவான் தானே, பக்திமான் தானே, ஒழுக்கம் உள்ளவ தானே, அவள் புலம்பிக்கிட்டே தானே இருக்கிறாள். காரணம் என்ன? அவள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விதமாக இந்த உலகத்தை உணர்ந்து கொள்ளவில்லை. இதெல்லாம் எனக்கு துக்கத்தை கொடுக்கும். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சேன், மனுஷன் துரோகம் பண்ணுறான். உலகத்தின் மேலே நம்பிக்கை வச்சேன், உலகம் துரோகம் பண்ணுது. என் கல்வி மேலே, என் உத்தியோகம், என் பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சேன், கை விரிச்சுக்கிட்டு நிற்கிறேன். இப்போ இதையெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு உபத்திரவத்திலும் ஆண்டவர் உலகத்தின் சுய ரூபத்தை நமக்கு காட்டி, இதன் மேலே நம்பிக்கை வைக்காதப்பா, என் மேலே நம்பிக்கை வைப்போதும். தேவன் நமக்கு அடைக்கலாம், பலன். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே நம்பணும். உத்தரவு இருக்கா, பாடுகள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, சூழ்நிலைகள் நல்லா இல்லையா, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா, எதுவானாலும் சரி, நமக்கு ஒரு துணை, ஒரு கற்பாறை, கண்மலை நமக்கு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், துணையுமானவர். ஆகையால் பூமியின் நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பூமியின் நிலை மாறினாலும். அப்போ ஆண்டவர் பூமியை பற்றி எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு? தீர்க்க தரிசனம் இது. ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நீ பார்க்குற பூமி, இந்த உலகம் எல்லாம் களியாட்டம் தான் நடக்கும். இந்த உலகத்தில் எல்லாம் களியாட்டம் தான். ஏதோ இந்த உலகம் அப்படியே உறுதியாக நிற்கும், நம்முடைய வாழ்க்கை உறுதியாக இருக்கும், நம்முடைய உலக தாளந்துகள் எல்லாம் நமக்கு நிலையாக இருக்கும் என்று நாம் மோசம் போக்கப்பட்டிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். களியாட்டம் தான், எங்கே பாருங்க களியாட்டம். உலகத்தை அந்த அளவு உலகத்தின் மேலே உள்ள நம்பிக்கை, எச்சரிக்கையாக இருக்கணும். நோவா எப்படி எச்சரிக்கையாக இருந்தார்? இது தேவனால் கடிந்து கொள்ளப்பட்ட உலகம். தேவன் அதை நியாயம் தீர்த்திருக்கிறாரு, அது நிறைவேற போகுது. அதுக்கு முன்னாடி நீ அடைக்கலத்தை தேடு.